நெக்ஸ்ட் அவருக்கு என்ன கொடுக்கிறாருன்னா ஸ்லிப்பரை கொடுக்கிறார். அது எதுங்க குறிக்குது? ஓனர்ஷிப். நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஓனரு இவர் தான். வேலைக்காரங்க யாருமே ஸ்லிப்பர் போடக்கூடாது, போடவும் மாட்டாங்க, அடிமையில் இருக்குதுங்க. ஆனா இவன் வந்து வேலைக்காரனா இருக்கணும்னு விரும்பினா ஸ்லிப்பரை குர்றானார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் பழைய ஏற்பாடே பேசுனால மோசேக்கு சொன்னாரு ஸ்லிப்பர் அவரு ஸ்லிப்பர் அவருன்னு அதுலயே இருக்கிறாங்க. இன்னும் அடிமைதான மைண்ட்லயே இருக்கிறாங்க. சர்ச்சில் ஷூ பாத்தியா, ஷூ போடுறான் பாத்தியா, டிஷர்ட் போடுறான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னா இவனால ஒரு ஷூ வாங்க முடியல, இவனால ஒரு ஸ்லிப்பர் வாங்க முடியல. அதில் இவன் போடாததுனால மற்றவங்களையும் நீ போடலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா போடுறதுனாலாம் குத்தின்னு இருக்கக்கூடாது நீ போடாததுனால. என்கிட்ட ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்லிப்பர் தான் இருக்குது, அது அத்தையும் நான் வந்து ஒரே வாட்டி ஸ்டேஜில் போட்டிருந்தேன்னா எல்லாருமே எனக்கு கலாய்ப்பாங்கன்னு சொல்லி நீ அவுத்துட்டு மற்றவங்களெல்லாம் போடுறவங்களெல்லாம் கலாய்ச்சின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் நாங்களாம் சேர்ந்து உங்களை கலாய்க்க வேண்டியது வரோன்னு நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஸ்லிப்பரும் ரெடியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவன் வருவான்னு எல்லாமே ரெடியாக இருக்கு. ஓனர்ஷிப். அப்புறம் வாரிசா இருக்கிறான். நெக்ஸ்ட் இவனுக்கு இன்னும் சொத்துங்க இருக்குங்க. இவன் எழுந்துட்டான் பாதி சொத்து. நான் சொன்னல 100 கோடி 50 கோடி எழுந்துட்டான். ஆனா இப்போ அவன் வருத்துக்குள்ளேயும் இன்னும் 50 கோடி அப்பா சம்பாரிச்சு அவனுக்குன்னு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஸ்லிப்பர் கொடுக்குறாரு மறுபடியும். நீ ஓனர்ன்றார், நீ வேலைக்காரன் இல்ல, ஓனர். இந்த உலகத்துக்கு ஓனர், பரலோகத்துக்கு ஓனர். நீ பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால you are owner to this world. நீ தான் எல்லாத்துக்குமே ஓனர். இயேசு கிறிஸ்து சம்பாதித்து எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டுக்கிறாரு? உங்ககிட்ட கொடுத்துட்டுக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் வெளிச்சமா இருந்தாரு. இப்ப அவர் பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பரலோகம் நம்மளுடையது. பரலோகத்துல போய் வாழ்க்கை போய் அனுபவிக்கணும் இல்ல, இங்கே பரலோக வாழ்க்கை அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துக்கு இயேசு வந்தாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓனர்ஷிப்பை கொடுத்தா.